ஹாய் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சைலேஷ். வெல்கம் டு ஷைலு கார்ட்டூன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த யாரோ கிராணி 1ல் நம்ம கிளவி மட்டும்தான் பார்த்துருப்போம், சொட்டை கிளவி. இதில் யாரோ வந்திருக்கானா, யாரோ தாத்தா, கிளவியோட தாத்தாவா இல்லை கிளவியோட புருஷனான்னு டவுட்டாகவே இருக்குது. என்னமோ ஃபேண்ட்டு நிற்காமல் கயிறை வச்சு கட்டியிருக்கிறேன். அவன் ஷூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? தலையை பாருங்க, மாங்காய் மாதிரியே இருக்குது. இன்னும் கையில் கம்பிலாம் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனோன்னா இவனை தான் நம்ம பார்க்குறோம். இவனை பார்க்குறதுக்கு தான் நான் ஆவலாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் டே 1 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரத்த கதிப்பு மாங்காய் மடையனுக்கு ரத்த கொதிப்பு. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நம்ம மொதல் வேலையாக மாங்காய் மடையன் தான் பார்க்குறோம். என்ன வேலை இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் மடையன் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. என்ன வராது, கம்பி நம்ம குத்திட மாட்டுது. நாங்கள் வேறு இடத்துக்கு போவோம். இங்கே இன்னும் கேட்லாம் இருக்குது. நீச்சல் போகணும். நீச்சல் கொஞ்சம் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. அப்பாடா பூட்டுலாம் இருக்குது. இதெல்லாம் திறக்க முடியல. அது திறக்க என்ன பைக்கி வேணும் உனக்கு? பேட்லாக் கீ இருக்குது. நாங்கள் போட்டில் உட்காந்து போகலாம். தப்பிச்சு போகிறோம். சர்ன்னு ஸ்டார்ட். ஆனால் போங்களா, நான் நீச்சல் அடிச்சே போயிடுவேன்டா. அதுக்கு உங்கள் நம்பருக்கு நீச்சல் அடிச்சு போ டக்குன்னு. அது என்னமோ பார்க்கணும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒத்த கண் இருக்குது அதுக்கு. அது என்னமோ பார்க்கணுமோ வித்தியாசமாக இருந்துச்சு. என்னன்னு தெரில. அது என்னான்னு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கிழவனை பார்க்கணும்னு சொன்னோம். அப்போ நம்ம இங்கே என்ன வேலை? கிழவா மாங்காய் மணி வந்துட்டான்டாடி. மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாங்காய் மணி இவன் தான். இவன் கழுத்தில் சாவி தான் மாட்டியிருக்கான் பாருங்க. பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு புள்ளிங்கோ வாங்குற பெரிய புள்ளிங்கோ. அப்படியே எட்டி பார்ப்போம். மாங்காய் மணி அடிச்சிட்டோம். ஐயோ தலை வலிக்குதுங்க. கம்பி வச்சு தலையிலே ஒரு அடி டப்புன்னு போட்டான். டே 2 டே 3 அதுக்குள்ளே இப்போ தான் நம்ம எடுத்தோமே. அதுக்குள்ளே டே 3 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அடி வாங்காமல் போய் இங்கே 2 பேர் இருந்தாங்க. இந்த போட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மக்கட்ட இந்த சைடு வந்தாவே இந்த கெல்ட்டி கிழவி தொல்லை தாங்கவே முடியலப்பா. போய் ஃபஸ்ட்டு கிளவியை பார்க்கணும். நம்ம ஆள் ஐயோ நம்ம ஆள் இங்கெல்லாம் இருக்குது. போச்சுரும். நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளவி படுத்துச்சு? அதுக்கே கால் செத்து கிளவி மாதிரி இருக்குது. சோத்துக்கு செத்து கிளவியோட ரொம்ப மோசமாக நடக்குது. இது எப்படி படுத்துக்குச்சு? அது தூக்கம் வராமல் இருக்க படுத்துருக்க மாட்டேங்குது. அப்படியே நம்மளை பார்த்தோன்னே மேலே பாஞ்சிருச்சு. ஒரே பாஞ்சோடனே ஒரு அடி தலை மேலே போட்டு என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுற அப்படின்ட்டு ஒரு அடி தப்புன்னு வச்சிருச்சு. போனால் கிளம்ப வருவான். ஃபஸ்ட்டு மேலே போவோம். இங்கெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ஹேண்டு வீடா வச்சு என்னடா நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொடிய மிருகம் நம்ம கிட்ட வந்து ஐயோ மாங்காய் மடையை வேறு வந்துட்டான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கொடிய மிருகமும் மாங்காய் மடையனும் 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. போய் ஃபஸ்ட்டு இந்த கதவை சாத்திக்கணும். என்னடா நாட்டம் இது? இதெல்லாம் பார்க்கணும். என் தலைவிதியாடா. எவனும் கக்கூஸ் போயிட்டு நான் கிராணி 1லேயே சொல்லியிருப்பேன். எவனுக்கோ பைல்ஸ் இருக்குது. அது இவனுக்குன்னு தான் நினைக்கிறேன். கிராணியோட வீட்டையும் வந்து பைல்ஸுக்கு பாத்ரூம் போயிட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் வந்துருக்குறியான் இந்த கிழவன். கெல்ட்டி நாய் இதா பல்லு விளக்குறப்ப கூட ரத்த கரையோடு அழைக்கிறீங்க. ஏண்டா இது வந்து கிளவி பார்த்த வேலையாக தான் இருக்கும். இந்த பைல்ஸ் வந்தோம்னா அந்த கிழவன்னு நினைக்கிறேன்.
குளிக்கிற ரூமு பாருங்க, ஆனால் எப்படி சுத்தமாக வச்சுருப்போங்க குளிக்கிற ரூமு. இது கிளவி பார்த்து விளையாட இருக்கும். ஏன்னா கிளவிக்கு ரொம்ப பல வருஷமாக பல்லே வளர்க்கலையா, அதனால் பைப்பு என்னடா வித்தியாசமாக இருக்குது. அடேங்கப்பா, ஸ்டைலு தான் எல்லாமே. இது என்னன்னு தெரியல. பியானோ, நான் இளையராஜாக்கே டஃப் கொடுப்பேன், ஏன்ட்டே வா. கொதிப்பு போட்டு விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி. இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ பிளட் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் டே இதுலேயும் 5 நாள் தானாடா, ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. கேமுக்காரனெலாம் போய் கேட்கணும். அவனுங்க போய் கேட்டோம்னா இருக்கிறனால தான் கிடைக்கும், அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி வாங்க நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளவி இன்சைட் பண்ணுமோ கிளம்பி வருவோம், இன்சைட் பண்ணுமோ கிளம்பி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குன்னே ஒரு தனி ரூட்டு. என் ரூட்டு தண்ணி வெளி தூங்குற மாதிரி இருக்கு. சரி கொரட்டை விடுற சத்த சாவி இருக்கு, செக்யூரிட்டியா. இதை வச்சு எங்கன்னா நான் போய் திறக்கட்டும். இது என்னது, இதை வச்சு எங்கடா போய் நீயே அதை வச்சுக்க, எனக்கெல்லாம் தேவை. மாங்காய் மாடையா, மாங்காய் மாடையா தூங்குறியான் காலங்காத்தால. நானே எந்திரிச்சு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து. ஐயோ பாத்திரம், மாங்காய் மாடையை பாத்திரம் வச்சு நினச்சிட்டு கிளம்பி மாட்டிக்கிட்டேன், 2 பேர்த்துட்டு மாட்டிக்கிட்டேன். கதவு தரங்க, வாங்க உள்ள. முடிஞ்சா சொல்ல உனக்கு காட்டுறேன். அவன் தான் பைல்ஸுக்கு வந்திருக்கான், அதனால பாத்ரூம் போகணும் வந்திருப்பான். போடா அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் அந்த மாங்காய் மலையை, இதுதான் அந்த சொட்டை கிளவி, பல வருஷமாக பல்லு விளக்காது கிளவி. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 10 செகண்ட்லேருந்து இது வந்து நம்ம சாப்பிட்ருச்சு. அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.